நாடாளுமன்றத்தில் ஒரு காட்சி, ராகுல் நாடாளுமன்றத்துக்குள்ள போறார். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கை கொடுக்குறாங்க, நலம் விசாரிக்கிறார்கள். கார்த்திக் சிதம்பரம் ஓடி போய் கை கொடுக்க போறார். ராகுல் காந்தி அவரை மூஞ்சியில் முழிப்பதையே தவிர்த்து விட்டு போயிடுறாரு. இதுதான் சிதம்பரத்தினுடைய இன்றைய நிலைமை. செல்வ பெருந்தகை எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றப்படலாம். என்ன காரணம்? பாண்டியன் கொலை வழக்கு, பழைய வழக்கு ராகுல் காந்தி கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகையினுடைய பங்கு உள்ளது. இதை இப்பொழுது பிஎஸ்பி தலைவராக இருக்க ஆனந்தன் ராகுலுடைய கவனத்தை கொண்டு போயிட்டார். சிதம்பரம் மகனுக்கு தலித் சேவகம் செய்ய வேண்டியது. தலித் இளைஞர்களுடைய பஜாக்கிரதைகள் தேவைப்பட்டது. அதற்காக காங்கிரசுக்குள் அனுமதிக்கப்பட்டவர் தான் செல்வ பெருந்தகை. இவரெல்லாம் போய் ராகுல் காந்தியிடமோ சோனியா காந்தியிடையோ தமிழ்நாடு அரசியல் விவாதம் பண்ண முடியுமா? சிதம்பரம் தேர்தலில் தோத்து போயிட்டார். டெல்லியிலிருந்து மன்மோகன் சிங் அவர் எப்படியா டெல்லிக்கு வேணுங்க, மீண்டும் மாவட்ட ஆட்சியாளரிடம் இந்த தகவல் சொல்லப்பட்டு மாவட்ட ஆட்சியாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறார். இதுதான் இந்த கூத்து. மோடி பேசும்போது சொன்னார், ரீகவுண்டிங் மினிஸ்டர், தோற்கடிக்கப்பட்டவரை காங்கிரஸ் மீண்டும் மன்மோகன் சிங் பிரதமரான பொழுது மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர் தான் இந்த நாட்டின் கேவலமான நிதியமைச்சராக சிதம்பரம் உட்கார வைக்கப்படுகிறார். இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்போ என்ன உங்களுக்கு சுயமரியாதை, உங்களுக்கு என்ன கூட்டணி தர்மம்? ரெட்டோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணி கட்சிக்குள்ள சில சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளில் நம்ம பார்க்குறோம். செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த முப்பெரும் விழா நடத்தி முடித்த பிறகு அந்த கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் மாவட்ட மகளிரணி தலைவரை கவிதா அப்படின்ற ஒருத்தவங்களை கட்சிக்குள்ள சேர்த்தது. அது கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஜோதிமணி அவர்கள் ஒரு ட்வீட்டே போட்டிருக்காங்க, கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்கு, நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நம்ம தொடர்ந்து அதிமுக கூட்டணியில ஒரு சலசலப்பு இருக்கு, டிடிவி வரல, ஓபிஎஸ் வரலாம் பேசக்கூடிய இந்த இடத்துல திமுக கூட்டணிக்குள்ளேயும் இந்த மாதிரியான சலசலப்புகள் இருக்கு. தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு அவங்க ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க. அதை ஆமோதிக்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தும் குரல்கள் வருது. திமுக கூட்டணிக்குள்ள வரக்கூடிய இந்த சலசலப்புகளை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த செயலால் ஜோதிமணியோட இந்த கண்டனம் அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? இல்ல, காங்கிரஸை பொறுத்தவரை 1967க்கு பிறகு காங்கிரசினுடைய அடித்தள அரசியலையே அண்ணா வெட்டி சாய்த்து விட்டார். காங்கிரஸ் இன்று வரை உயிரோடு வைத்திருப்பது திமுக தான். திமுக கூட்டு சேரவில்லை என்றால் காங்கிரசும் தமிழ்நாட்டில் ஒரு பகுஜன் சமாஜ் கட்சி தான். பகுஜன் சமாஜ் காரணம், காங்கிரஸ் அரசியலை தூக்கி பிடிப்பதே திமுக தான். மூப்பனார் காலத்தில் கூட காங்கிரஸ் சுயமரியாதையோடு நிற்க முடியவில்லை. மூப்பனார், பழனியாண்டி, சுதர்சனம், சோ பாலகிருஷ்ணன், இப்படி ஒரு பெரும் தலைவர்கள்லாம் இருந்தாங்க. இதில் காங்கிரஸில் அப்போ அவர்கள் சோனியாவோடு, ராகுலோடு, அன்றைய இருந்த ராஜீவ் காந்தியோடு, இந்திரா காந்தியோடு அமர்ந்து கூட்டணிகளை மாற்றக்கூடிய வலுவான தலைவர்கள். இவர்கள் மரணத்திற்கு பிறகு இங்கு திமுகவினுடைய அடிமைகள் தான் காங்கிரஸ் சார்ந்தவர். சோனியாவிடம் கூட்டணியை மாற்றக்கூடியவர்களோ அல்லது ராகுலிடம் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமையை சொல்லி அதிகமான ஆட்சி அதிகாரம், ஆட்சியில் பங்கு, இந்த கோரிக்கைகளை சொல்லக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டே இல்லை. டெல்லிக்கு இவர்கள் போய் சேர்ந்து இவர்கள் சொல்லுவதை காதில் வாங்கக்கூடிய டெல்லி தலைவர்களும் இல்லை. இதுதான் நிலைமை. நீங்க இப்போ எடப்பாடி ஊட்டியில் வச்சு சொன்னார், காங்கிரஸ் கூட்டணிக்குள் குழப்பம். அவருக்கு காங்கிரஸ் அரசியலே எடப்பாடிக்கு தெரியாது. அவருக்கு அதிமுக அரசியலை இப்போ தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார். 2006-11 95 சீட்டு தான் திமுக திமுகவுடைய பலம். மைனாரிட்டி திமுக, ஜெயலலிதா 35 சீட்டு காங்கிரஸ் வைத்திருந்தது. அப்பொழுதே கூட்டணி ஆட்சி கேட்கல. கூட்டணி ஆட்சியை பற்றி எந்த கருத்தும் இல்லை. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு திராவிட இயக்கம் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக காங்கிரஸை ஆட்சியில் அமர வைக்க முடியுமான்னு மூப்பனார் தலைமையில் ஒரு முயற்சி நடந்தது. அந்த முயற்சி படுதோல். திமுக வெற்றி பெற்று விட்டது. ஜார்ஜை பிரிந்து திமுக வெற்றி பெற்று விட்டது.
காங்கிரஸால் அந்த முயற்சி கடுமையாக காங்கிரஸ் பின்னோக்கி போய்விட்டது. அந்த முயற்சி அதோடு கைவிடப்பட்டது. அதன் பிறகு திமுகவிடம் அடைக்கலம் அடைந்த காங்கிரஸ் இன்று வரை அது போன்ற எந்த முயற்சிகளும் ஈடுபடவில்லை. மூப்பனார் மறைந்தார், பாலகிருஷ்ணன் மறைந்தார், இப்படி காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் மறைந்தார்கள். சிதம்பரத்தின் மீது இப்போ இருக்கக்கூடிய தலைமை ராகுல் காந்தி 1% கூட இவருடைய பேச்சை காது கொடுத்து கேட்பதில்லை. இவருடைய மகன் அந்த இடத்திற்கு முற்றிலும் தகுதியை அற்றவராக மாறி போய்விட்டார். நாடாளுமன்றத்தில் ஒரு காட்சி, ராகுல் நாடாளுமன்றத்துக்குள்ள போறார். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கை கொடுக்குறாங்க, நலம் விசாரிக்கிறார்கள். கார்த்திக் சிதம்பரம் ஓடி போய் கை கொடுக்க போறார். ராகுல் காந்தி அவரை மூஞ்சியில் முழிப்பதையே தவிர்த்து விட்டு போயிடுறாரு. இதுதான் சிதம்பரத்தினுடைய இன்றைய நிலைமை. இப்போ செல்வ பெருந்தகை எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றப்படலாம். என்ன காரணம்? பாண்டியன் கொலை வழக்கு, பழைய வழக்கு ராகுல் காந்தி கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகையினுடைய பங்கு உள்ளது. இதை இப்பொழுது பிஎஸ்பி தலைவராக இருக்க ஆனந்தன் ராகுலுடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டார். மாநில இளைஞரணி தலைவராக அசுத்தமன் கொலை குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலில் இருக்கார். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். இதெல்லாம் ராகுல் கவனத்துக்கு யார் கொண்டு போயிருக்காருன்னா கேசி வேணுகோபால் கொண்டு போயிட்டார். ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு தலித், இவர் ஒரு தலித். இவர் மல்லிகார்ஜுன கார்கே உடைய மகனுக்கும் இவருக்கும் உள்ள நட்பு, கோடம்பாக்க நட்பு. இந்த நட்பின் மூலம் இவர் தலைவராக நீடித்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, இவர் தலைவராக நீடிப்பதை திமுகவும் விரும்புகிறது. ஸ்கிராப் பிசினஸ், சவுடுமன் கான்ட்ராக்ட், இப்படி கோடிகளை குவித்து கொண்டிருக்கிறார் செல்வ பெருந்தொகை. இதுதான். அப்போ இவர் சொல்லுவதே ராகுலோ சோனியாவோ காது கொடுத்து கூட கேட்பதற்கு தயாராக இல்லை. தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே நேரடியாக ராகுல் காந்தியிடமோ சோனியா காந்தியிடமோ காங்கிரஸ் அரசியலை விவாதம் பண்ணக்கூடிய தகுதி உடையவர்களோ தமிழ்நாட்டில் இல்லை. ஒருத்தர் கூட இல்லை. ஒருத்தர் கூட இல்லை. முன்னாள் தலைவர் அழகிரி, நீங்கள் சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் 7 பேரோடு ராகுல் கைதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார். பார்த்துருப்பீங்க இந்த படத்தை. 7 பேர் இல்லை சார், 4 பேர். 4 பேர். இதுதான் காங்கிரஸினுடைய நிலைமை. இப்போ திருநெல்வேலியில் ராபர்ட் புரூஸ் ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். பெரிய பந்தல் போட்டு திமுக அதிமுக நடத்துகிற மாநாடை போல. அந்த மாநாட்டில் மொத்தம் 100 சேர் கூட ரம்பல, 100 நாற்காலிகள் கூட நிரப்பப்படவில்லை. திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம், தங்கபாளையம் ரூபி மனோகரன் தான் குற்றவாளின்னு உள்ளூர் காங்கிரஸ்காரனே குற்றம் சாட்டுறான். இதுவரை திமுகவின் தயவில் அது விசாரிக்கப்படவே இல்லை. இதுதான் காங்கிரசுடைய நிலைமை. காங்கிரஸுக்கு திமுக கொடுக்கிற வாக்கு கருணாநிதி கொடுத்த வாக்கு. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் அதிகாரத்துக்கு வந்த பிறகு பல வழக்குகளை நிலுவையில் வைப்பதற்காக, சர்க்காரியா கமிஷன் ஊழலிருந்து கச்சத்தீவு, ஈழப்பிரச்சனை, இப்படி தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய கருணாநிதியை காப்பாற்றுவதற்காக காங்கிரஸுடைய டெல்லி அதிகார மையம் தேவைப்படுகிறது. 2014 வரை இதற்காக காங்கிரஸை தூக்கி சுமந்தார் கருணாநிதி. அதையே அவருடைய மகனோ செய்கிறார். இந்த நிலையில் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் இது சென்னை வரை இந்த செய்தி போகும். சென்னையை தாண்டி டெல்லிக்கு நீங்கள் கும்மிடிப்பூண்டி தாண்டி கூட இந்த செய்தி போகாது. இவர்கள் இங்கு பேசிக்கொள்ளலாம். யார் இந்த ஜோதிமணி? டெல்லி காங்கிரஸ் அலுவலகத்தில் அலுவலக உதவியாளர். யாரு? அலுவலக உதவியாளர் தான் ஜோதிமணி. ஆபீஸ் பாய், ஆபீஸ் லேடி, அந்த அம்மா தட்டச்சு பண்ணிட்டு இருந்தது. இவர் தான் ஜோதிமணி. இங்கே எடுத்து பார்த்தா பல கட்சி. யார்? செல்வ பெருந்தகை, ஜெகன்மூர்த்தி கட்சி, விடுதலை சிறுத்தை, பிஎஸ்பி, இப்படி பல கட்சியில் போயிட்டு இப்போ எங்கே இருக்காரு? சிதம்பரத்தினுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டியிருந்தது. சிதம்பரம் மகனுக்கு தலித் சேவகம் செய்ய வேண்டியிருந்தது. தலித் இளைஞர்களுடைய பஜாக்கிரதைகள் தேவைப்பட்டது. அதற்காக காங்கிரஸுக்குள் அனுமதிக்கப்பட்டவர் தான் செல்வ பெருந்தகை. இவரெல்லாம் போய் ராகுல் காந்தியிடமோ
சோனியா காந்தியோடைய தமிழ்நாடு அரசியல் விவாதம் பண்ண முடியுமா? விவாதம் பண்ணக்கூடிய யாராவது தலைவர் இருக்காங்களா? 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி யாரு? இப்போ திருவாடானை தொகுதி கருணாஸ் தொகுதியில் இருக்கிற கரு மாணிக்கம். இவர் இப்போ சட்டமன்ற உறுப்பினர், சென்னையில் குடியிருக்கார். திருவாடானை எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அவருடைய ஊர் காரைக்குடி. இவர் சட்டமன்ற உறுப்பினர். இவருடைய அப்பா ராமசாமி, அவர் நீண்ட நாட்களாக திருவாடானை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர். அவருடைய தாத்தா, இப்போ இருக்கிற கருமாணிக்கத்துடைய தாத்தா கரியமாணிக்கம், அவர் 78 80லிருந்து அவர் தான் எம்எல்ஏ. 3-4 தலைமுறை உள்ள எம்எல்ஏக்கள் தான் காங்கிரஸில் இருக்கிறாங்க. கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் மறைந்த வசந்தகுமார், இப்போ விஜய் வசந்தகுமார் அங்கே எம்பி. தங்கபாலு மக தங்கபாலு மனைவி அடுத்த தலைமுறை. கிருஷ்ணசாமி ராமதாஸ் உடைய சம்பந்தி, அவர் இப்போ காங்கிரஸ் கமிட்டி தலைவர், எம்பி. இப்போ அவர் மகன் அங்கே எம்எல்ஏ. இப்படி பழைய பண்ணையார்களை ஞாபகப்படுத்தக்கூடிய அரசியல் தான் காங்கிரஸ் அரசியல். இந்த காங்கிரஸ் அரசியலில் கட்சி கொடி எங்கேயும் பறக்கலை. கவுன்சிலராக யாரும் இல்லை, உறுப்பினர்கள் இல்லை, எந்த வேலைகளும் இல்லை. ஆனால் 10 நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்களை இடத்தை கொடுத்து திமுக டெல்லி அதிகாரம் வரும். அப்படி வருகிற பொழுது தங்களை இவர்கள் காப்பாற்றுவார்கள். இப்போ எப்படி அண்ணாமலை இடி ஐடியை வச்சு ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்க போறார். அதே நிலைமை தான் கருணாநிதி காங்கிரஸுக்கு காவடி தூக்கி தமிழர்களை கொன்றொழித்த காங்கிரஸை காப்பாற்றி வைத்திருக்கக்கூடிய நபர் தான் இந்த திமுக. ஆகையால் திமுகவிடவர்கள் பேரம் பேசுவதற்கோ அல்லது பேரம் பேசுறதை தாண்டி இந்த மாதிரி அந்த இருக்க ஆட்களையே எடுத்து இவங்க உள்ளார சேர்த்துக்கிறாங்களே. இப்போ மதிமுகல இருந்து ஆள் எடுத்து உள்ள சேர்த்துக்கிறாங்க, காங்கிரஸ்ல இருந்து ஆள் சேர்த்துக்கிறாங்கன்னா என்ன சொல்ல வராங்க அவங்களுக்கெல்லாம்? திமுக ஒண்ணுமே இல்லை, நாங்க தான் மெயின் மேஜரு, நாங்க தான். இப்போ செந்தில் பாலாஜி ஸ்டாலின் கேட்டிருப்பார், கட்சிக்கு வரங்கிறாங்கன்னு, சேர்த்துக்கலாம்ப்பா. எந்த சலனமும் இல்லை, யாரும் எந்த பயமும் இல்லை. அதான் சொல்றாங்க கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்கு. அது நீங்க இதுவே பண்ண மாட்டீங்க. தர்மமே கிடையாது, கூட்டணிக்கு தர்மமே கிடையாது. கூட்டணி அடிமைகள் தான். நீங்கெல்லாம் அடிமைகளா தான் பார்க்க, அடிமைகள் தான். நீங்க தர்மம் இருந்தா ஸ்டாலின் சேர்த்திருப்பாரா? நீங்க செந்தில் பாலாஜி யாரு சொல்லியிருப்பாரு? ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு, சேர்த்துக்கலாம். தர்மம் என்பதே அங்கு கடைபிடிக்கப்படவில்லை. கடைபிடித்திருந்தால் கரூரில் அந்த அம்மையாரை சேர்த்திருக்க மாட்டாங்க. இவர்களெல்லாம் திமுகவினுடைய அடிமைகள். திமுக வாக்கு காங்கிரஸுக்கு விழுந்தா தான் இவர்கள் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் போக முடியும். இந்த நிலை தான். இதில் வாக்கு வங்கி வலுவாக இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தால் தான் இவர்களுக்கு என்ன தர்மம்? கூட்டணி தர்மம். இவர்கள் திமுகவினுடைய பண்ணை அடிமைகள். நீங்க சிதம்பரம் தேர்தலில் தோத்து போயிட்டார். டெல்லியிலிருந்து மன்மோகன் சிங் அவர் எப்படியா டெல்லிக்கு வேணுங்க, மீண்டும் மாவட்ட ஆட்சியாளரிடம் இந்த தகவல் சொல்லப்பட்டு மாவட்ட ஆட்சியாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறார். இதுதான் இந்த கூத்து. மோடி பேசும்போது சொன்னார், ரீகவுண்டிங் மினிஸ்டர். தோற்கடிக்கப்பட்டவரை காங்கிரஸ் மீண்டும் மன்மோகன் சிங் பிரதமரான பொழுது மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர் தான் இந்த நாட்டின் கேவலமான நிதியமைச்சராக சிதம்பரம் உட்கார வைக்கப்படுகிறார். இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்ப என்ன உங்களுக்கு சுயமரியாதை? உங்களுக்கு என்ன கூட்டணி தர்மம்? தோற்கடிக்கப்பட்டவரை வெற்றி பெற்றதாக அறிவித்து இந்தியாவுடைய நிதியமைச்சராக ஆக்கப்படுகிற கேவலம் காங்கிரஸ் இருக்கு. வேற எங்காவது இருக்கா? இவர்களுக்கு என்ன கூட்டணி, என்ன தர்மம்? ஊருக்கு 10 பேர் கூட இல்லை கொடி கட்டுறது. இதை கருணாநிதி குடும்பமும் டெல்லியில் திருடியதை, கொள்ளையடித்ததை, கூறு போட்டதை பாதுகாப்பதற்கு காங்கிரசுக்கு அதிகாரம் வந்த பொழுது அதை பயன்படுத்தி கொள்வதற்காக காங்கிரஸை பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். இப்பொழுதும் பாதுகாப்பாக பாஜகவுக்கு மாற்றாக காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வருகிற பொழுது தங்களை காப்பாற்றுவார்கள். இத்தனை ஆண்டு காலம் காப்பாற்றியவர்களை நாங்கள் ஊழலில் காப்பாற்றுவதற்காக ஒரு கைமாறு. இதுதான் கூட்டணி தர்மம். இதுதான் இதுக்குள்ள பெரிய கண்டனங்கள்லாம் இதில் ஒன்றுமே இல்லை. இந்திரா காந்தி காலத்திலேயே ஒன்றும் நடக்கலை, ராஜீவ்காந்தி காலத்திலேயே ஒன்றும் நடக்கலை. இல்லை, விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம கண்டனங்கள் சொல்லலாம், அது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கலாம் அப்படின்ற ஒரு
நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? விஜய் கிட்ட நம்ம போகலாம், கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றாரு, போகலான்ற ஒரு எண்ணம்லாம் இல்லையா? இல்லை, அதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது யாரு? ராகுல் காந்தி. ராகுலும் சோனியாவும் தான். இவர்களுக்கு அது போன்ற எந்த அதிகாரமும் இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இவர்களெல்லாம் டெல்லியினுடைய அலுவலக உதவியாளர்கள். லிஸ்ட்டு டெல்லிக்கு போகும், எம்பி லிஸ்ட்டு, எம்எல்ஏ லிஸ்ட்டு, இவர் ஒரு சீட்டு கொடுத்துருக்கோம், அவங்க யாருக்கு வேண்டியவங்க அடிச்சுட்டு வேறு பேர் எழுதி அனுப்புவாங்க. இதை அப்படியே சொல்லுவார். செல்வ பெருந்தை எடுத்துகிட்டு ஃப்ளைட்டில் போவார், ஒரு லிஸ்ட்டு நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம், இத்தனை பேர் இருக்கான், அந்த அம்மா ஒரு லிஸ்ட்டை போட்டு எழுதி இதை போய் அனௌன்ஸ் பண்ணி போனேன். இதுதான் வேலை. தபால்காரர்கள் தான் இங்கே இருக்கிற மாநில தலைவர்கள். இவர்களுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. மூப்பனார் இருந்த காலத்திலேயே ஒன்றும் நடக்கலையே. மூப்பனாருடைய உயரத்துக்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் அருகிலே வர முடியாது. வாசன் பாஜக போயிட்டார், அதோடு அவருக்கு அதை முடிஞ்சுது. இதுதான் இங்கே காங்கிரஸினுடைய அடையாளம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.